உள்துறை மந்திரி அமித்ஷா இந்தியாவின் பாதுகாப்பு விஷயத்தில் போதை மருந்துகள் நடமாட்டும் விஷயத்தில் கவலையற்று இருப்பதாகவே படுகிறது. அவர் உள்துறை மந்திரிங்கிற இதை விட்டுட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும் அங்கே உள்ள எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிறதுக்கு தான் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுறாரு. அவருக்கு முக்கியமான விஷயங்களில் அவர் கோட்டை விட்டுறார். 2 தினங்களுக்கு முன் செய்தியாளர் B.R. அரவிந்தக்சன் அவர்கள் ஆங்கிலத்தில் பதிவு செய்த முக்கியமான பதிவின் தமிழாக்கம் இது. மெக்சிகோவில் இருந்து உலகின் மிக பயங்கரமான போதைப்பொருள் கும்பல் இந்தியாவில் புகுந்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியாவின் உள்துறை பாதுகாப்பை தோல்வியடை வைத்து விட்டாரா? 8/6/2025 அன்று இந்தியாவின் NCB வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மெக்சிகோ நாட்டை சேர்ந்த கேர்டல் ஜெல்சோ நோவியா ஜெனரேஷன் CANG என்ற போதைப்பொருள் கும்பல் உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லியில் போதைப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இராணுவத்திற்கு போட்டியாக அதிநவீன ஆயுதங்களுடன் சொந்த அரசை நடத்தும் அளவிற்கு வலிமை வாய்ந்த அமைப்பான த கேர்டல் CANG அமைப்பு உலகின் மிகவும் ஆபத்தான போதைப்பொருள் கடத்தல் கும்பலாக கருதப்படுகிறது. 18/6/2025 அன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை CANG-யின் தலைவர்களை பிரத்யேகமாக நியமிக்கிற உலகளாகிய பயங்கரவாதிகள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஃபென்டனைல், மெத்தம்பெட்டமைன், கோகைன் மற்றும் ஹெராயின் ஆகியவற்றை கடத்தும் CANG அதனை தடுக்கும் யாரையும் கொலை செய்வதாகவும் அமெரிக்கா கூறுவதோடு இந்த கும்பலின் தலைவர்கள் பற்றிய தகவல் கொடுப்பவர்களுக்கு $15 மில்லியன் பரிசு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூரமான கும்பல் இந்தியாவிற்கு கால் பதித்திருப்பதை இப்போது உறுதிப்படுத்தியுள்ளது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் புரோ இதனை எவ்வாறு கண்டுபிடித்தது? உத்தரப்பிரதேசத்தின் டெல்லியை ஒட்டியுள்ள கௌதம் புத்த நகர் மாவட்டத்தில் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் புரோவும் டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவும் இணைந்து 25/10/24 அன்று கிரேட்டர் நொய்டாவின் கஸ்டாவில் உள்ள ஒரு தொழிற்சாலை மண்டலத்தில் சோதனை நடத்தியது. அச்சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகசிய போதைப்பொருள் ஆய்வகத்திலிருந்து 95 கிலோ மெத்தம்பெட்டமின் மற்றும் அதிநவீன இயந்திரங்களை கைப்பற்றினார். இச்சோதனையின் போது ஒரு மெக்சிகன் நாட்டவர், மும்பையைச் சேர்ந்த ஒரு வேதியியலாளர், ஒரு டெல்லி தொழிலதிபர் மற்றும் ஒரு திகார் சிறை காவலாளி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1 கிலோ மதுவின் சந்தை விலை சுமார் 3 கோடி. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 285 கோடி ஆகும். மெக்சிகன் போதைப்பொருள் கும்பல் இந்திய மண்ணில் எவ்வாறு ஊடுருவியது? 8 மாத விசாரணை மற்றும் காவல் விசாரணையில் CANG இந்தியாவின் செயல்பாடுகளை அமைப்பதற்காக நேரடியாக பண முதலீடு செய்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிரிப்டோ கரன்சி மூலம் துபாய்க்கு அனுப்பப்பட்ட நிதி ஹவாலா வழியாக டெல்லிக்கு 3 தவணைகளாக மாற்றப்பட்டுள்ளது என்று நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் புரோவின் அறிக்கை கூறுகிறது. இதில் இன்னும் ஆபத்தானது என்னவென்றால், உத்தரப்பிரதேச ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட மெத்தின் தூய்மை தரத்தை சோதிக்க CANG அதன் சொந்த உறுப்பினர்கள் ஒருவரை இந்தியாவிற்கு அனுப்பியது. சேஃப்மா அண்ட் NDPS சட்டத்தின் கீழ் ஆய்வகத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய தொழிலதிபருக்கு சொந்தமான 9.20 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் புரோ முடக்கியுள்ளது. இதில் JP கிரீன்ஸில் உள்ள ஒரு சொகுசு ஃப்ளாட் மற்றும் ஒரு தொழிற்சாலை ஆகியவையும் அடங்கும். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவரின் பெயர்களை நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் புரோ ஏன் மறைத்தது? ஏன்னா அவங்க முஸ்லீம்கள் கிடையாது. முஸ்லீமாக இருந்தால் உடனே கொண்டு வந்திருப்பாங்க வெளியில், தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு பெயரையோ அல்லது புகைப்படத்தையோ நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் புரோ அல்லது டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவோ வெளியிடவில்லை. இருப்பினும் நீதிமன்ற ஆவணங்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டதை வெளிப்படுத்துகின்றன. கைது செய்யப்பட்டவர்கள் பெயர்களை பாருங்கள். 1 அமித் குமார் சிங், 2 நவீன் மன், திகார் ஜெயில் வார்டர், 3 ரவீந்திர ஜனார்தனன், 4 அம்ரீஷ் புரி, 5 மெக்சிகோ நாட்டை சேர்ந்த குட்டேர்னியஸ் லுகோ. முடக்கப்பட்ட சொத்துக்கள் டெல்லி தொழிலதிபர் அமித் குமார் சிங்கிற்கு சொந்தமானது. ஊபி ஆய்வகம் அமைக்கப்படுவதற்கு முன்பு பணத்தை கிரிப்டோ வழியாக துபாய்க்கு அனுப்பி
சிஜேஎன்ஜி பின்னர் அதனை ஹவாலா வழியாக டெல்லிக்கு அனுப்பியதாக நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கூறுகிறது. தயாரிப்பு தூய்மையை சோதிக்க சிஜேஎன்ஜி அதன் சொந்த செயல்பாட்டாளரை ஊபி ஆய்வகத்திற்கு அனுப்பியதாக ஒரு திகைப்பூட்டும் செய்திகள் கூறப்படுகிறது. ஸ்கில்லா டெய்ரி இந்தியா லிமிடெட், ஸ்கில்லா பயோடெக்னாலஜிஸ் லிமிடெட், ஸ்கில்லா இன்ஃப்ராடெக் லிமிடெட், கோ ஹெரிட்டேஜ் இந்தியா ஜேர்னிஸ் பிரைவேட் லிமிடெட், பிவிஎம் பார்மா லிமிடெட் போன்ற நிறுவனங்களின் நிறுவனர் தான் இந்த அமித்குமார் சிங். 17/4/2013 வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் டிஆர்ஐ வழக்கு பயோடெக்னாலஜிஸில் பதிவு செய்யப்பட்ட டொயோட்டா ஃபார்ச்சுனரிலிருந்து 951 கிலோ மெத்தகுவலோன் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அமித்குமார் 2014 கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் 4 மாதங்கள் திஹாரில் கழித்துவிட்டு இடைக்கால ஜாமீன் பெற்றார். டெல்லி உயர்நீதிமன்றம் 6/8/2024 அன்று வழக்கமான ஜாமீன் வழங்கிய நிலையில் 2 மாதங்களுக்குள் சிஜேஎன்ஜி வழக்கில் என்சிபி அவரை மீண்டும் கைது செய்தது. போதைப்பொருள் வழக்கில் பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒருவர் மெக்சிகன் கும்பலுடன் கூட்டு சேர்ந்ததை உளவுத்துறை எவ்வாறு தவறிவிட்டது? மத்திய உளவுத்துறையின் ஒரு வெளிப்படையான தோல்வி இது. வழக்கமாக இதுபோன்ற வழக்குகளில் புகைப்படங்களையும் பெயர்களையும் வெளியிட்டு என்சிபி இப்போது ஏன் அமைதியாகிவிட்டது? அரசியல் நோக்கங்களுடன் என்சிபி செயல்படுகிறதா? 15/2/2024 டெல்லி 50 கிலோ பறிமுதல் செய்து என்ஆர்ஐ பிரிவு உறுப்பினர் ஜாஃபர் சாதிக் அன்று கைது செய்யப்பட்டார். என்சிபி டிடிஜி ஞானவேர் சிங் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்களை அடையாளப்படுத்தி சாதிக்கின் டிஎம்கே தொடர்புகளை அழித்துச் சொன்னார். ஆனால் இந்த வழக்கில் என்சிபி அமைதியாக இருக்கிறது என்ன ஒரு முரண்பாடு? அப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டப்போ அவர் திமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருந்ததுனால அவரை பற்றி எப்படிலாம் பில்டப் கொடுத்தாங்க, எந்த அளவு ஜாஃபர் சாதிக்கு செய்திகள் மிகைப்படுத்தப்பட்டது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஆனால் இப்போ இதில் மிக அதாவது ஆதாரப்பூர்வமான இதோடு கைது செய்யப்பட்ட இவர்களை பற்றி செய்திகள் வெளியில் வராது காரணம் என்ன? இதுக்கு பிஜேபி துணை போகுதா? பிஜேபியில் உள்ள கருப்பாடுகள் யார் யார்? தேசத்துறவுகள் இவர்கள் இல்லையா? மக்களவை பிரச்சாரத்தின் போது பாஜக இதை ஆயுதமாக கையாண்டது. பிரதமர் மோடி அதை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டார். ஆனால் சிஜேஎன்ஜி வழக்கில் என்சிபி அனைத்து அடையாளங்களும் ஏன் மறைத்துள்ளது? போதைப்பொருள் வழக்குகளை வைத்து உள்துறை அமைச்சகம் அரசியல் செய்கிறதா? போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற முழக்கத்தின் கீழ் எடுக்கப்படும் பல நடவடிக்கைகளை பற்றி உள்துறை அமைச்சகம் பெருமை பேசுகிறது. ஆனால் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் கைதுகள் நடக்கும்போது கூச்சலிடும் ஏஜென்சிஸ் பாஜக ஆளும் மாநிலங்கள் நடக்கையில் அமைதியோ அமைதி. த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் புரோ சார்பில் ஆண்டுதோறும் கிரைம் இன் இந்தியா என்ற புத்தகத்தை வெளியிடுகிறது. இதற்காக 89 விநியோக மையங்கள் மூலம் தரவுகளும் தகவல்களும் சேகரிக்கப்பட்டு சரிபார்க்கப்படுகிறது. இருப்பினும் 2018ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட 22,263 கிலோ ஹெராயின் பின்னர் 7,263 கிலோவாகவும், 2020 கைப்பற்றப்பட்ட 55,804 கிலோ ஹெராயின் பின்னர் 2,626 கிலோவாகவும், 2021 கைப்பற்றப்பட்ட 68,219 கிலோ ஹெராயின் பின்னர் 3,578 கிலோவாக மாற்றப்பட்டு 2024ஆம் ஆண்டில் 1,32,813 கிலோ வேறுபாடு உள்ள ஒரு திருத்தப்பட்ட அட்டவணைகளை கமுக்கமாக வெளியிட்டது என்சிஆர்பி. ஒரு கிலோவுக்கு 7 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் இந்த அட்டவணை மூலம் நீங்களே போட்டு, அதாவது 9.29 லட்சம் கோடி மதிப்புள்ள ஹெராயின் அதிகாரப்பூர்வ பதிவுகளிலிருந்து மறைந்து விட்டது. அப்போ அதெல்லாம் எங்கே போச்சுங்க? யார் அதெல்லாம் பதுக்கினது? அந்த தேச துரோகி யார்? இதெல்லாம் வெளியில் வரணுமா இல்லையா? மத்திய உள்துறை அமைச்சகம் தரவுகளை கையாளும் அதே வேளையில் உலகின் மிக மோசமான போதைப்பொருள் கும்பலை இந்தியா நடத்துகிறது. மத்திய அரசு விழித்து கொள்ளவில்லை என்றால் அடுத்த தலைமுறை மட்டுமல்ல, தேசமே ஆபத்தில் உள்ளது. பாஜக அல்லாத மாநிலங்களிலிருந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதில் காட்டும் அதே வைராக்கியத்தை இந்தியாவின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அமித்ஷா காட்டுவாரா? அவர் இப்போ என்ன சொல்கிறாருனாக்க, மோடியோடு சேர்ந்து நானும் துறவரம் போகிறப்ப, அதாவது அரசியலுக்கு துறவரம் போட்டுட்டு நான் போய் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன்,
அப்படின்ட்டு இவர் பதவி விலகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் இவருடைய ஆட்சி காலத்தில் இது மாதிரி போதை மருந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை வச்சு நடத்தியிருக்கிறான். பல கோடி மில்லியன் கணக்கில் கைப்பற்றப்படுது. அதை பற்றின எந்த ஒரு அக்கறையும் ஒரு கவலையும் இல்லாமல் நம்முடைய இந்தியாவுடைய வருங்கால சந்ததிகளுடைய வாழ்க்கையோடு விளையாடக்கூடிய இந்த விஷயத்தில் எவ்வளவு கேர்லெஸ்ஸாக இந்த கவர்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். சம்மந்தப்பட்டவர்களை தப்பிக்க வைக்கிறதும், பிடிச்ச ஹெராயினை அப்படியே அமுக்கி அதை கள்ள மார்க்கெட்டில் விற்கிறதும், அதன் மூலியமாக கோடிகள் புரண்டு கோடீஸ்வரர்களாகிறதும், ஏதாவது கேட்டால் ஜெய் ஸ்ரீராம்டோ பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லி இது எல்லாத்தையும் போட்டு அமுக்க பார்க்குறாங்க. இல்லைனா ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே அதில் போய் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்களே. இவர்கள் தேச துரோகிகளா தேசாபிமானிகளா? அதை பொதுமக்கள் தான் தீர்மானிக்கணும்.